முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் காணப்படுவதாக அப்போலோ மருத்துவமனை அறிக்கை ஒன்றை அளித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, அப்போலோ மருத்துவமனை முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க ராஜா. தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்படுகிறது. இதுதான் தற்போதைய அப்போலோ மருத்துவமனையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்ற தகவல். இன்று அப்போலோ மருத்துவமனை சார்பாக முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து சட்டத்திற்கு முன்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையில் முதலமைச்சர் உடல்நிலை என்பது தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும், அவருக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த மருத்துவ சிகிச்சை என்பது தொடர்ந்து ஏற்கனவே கொடுக்கப்படுகின்ற சிகிச்சை தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருவதாகவும், மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் முதலமைச்சர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது முதலமைச்சர் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதால் சில காலம் மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளது. தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய இந்த மருத்துவ அறிக்கையில் தொடர்ந்து முதலமைச்சருடைய உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிகிச்சையை தற்போதும் அளிக்கப்பட்டு வருவதாகவும், மருத்துவர்களுடைய தொடர் கண்காணிப்பில் முதலமைச்சர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ டீம் ஆஃப் டாக்டர்ஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவ குழுவினுடைய கண்காணிப்பில் முதலமைச்சர் இருப்பதாகவும், இன்னும் தொடர்ந்து சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டு வருவதாகவும், தொடர்ந்து மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போலோ மருத்துவமனையின் சார்பாக கொடுக்கப்படுகின்ற 7வது செய்திக்குறிப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜா, அப்போலோ மருத்துவமனை வளாகத்துல அதிமுக தொண்டர்கள் இன்னும் குவிந்திருக்கிறார்களா? மேலும் இன்று அமைச்சர்கள் யாரேனும் மருத்துவமனைக்கு வந்தார்களா? இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க ராஜா. வழக்கம் போல் கடந்த 22ஆம் தேதி முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து அப்போலோ மருத்துவமனையில் தொடர்ந்து ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள் வந்த வண்ணம் தான் உள்ளன. தினமும் ஏராளமான பல்வேறு துறையிலுடைய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் இந்த பகுதியில் வருகை தந்து முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து கேட்டறிந்து செல்கின்றனர். அதே போல அதிகாரிகள் அதிக அளவில் இந்த பகுதிக்கு தினமும் வந்திருந்து முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து கேட்டறிந்து செல்கின்றனர். முதலமைச்சர் அன்றாட பணிகள் மருத்துவமனையில் இருந்துதான் நடக்கின்றன. 2 நாட்களுக்கு முன்பு லண்டனை சேர்ந்த மருத்துவர் ரிச்சர்ட் இங்கு வரவழைக்கப்பட்டு முதலமைச்சருக்கு மேல் சிகிச்சை அளித்தார். அது தொடர்பாக கூட நேற்று செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது இந்த செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முதலமைச்சருடைய உடல்நிலையில் கண்டினியூஸ் டு இம்ப்ரூவ் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது தொடர்ந்து அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும், மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் மருத்துவர்களுடைய உன்னிப்பான கண்காணிப்பில் முதலமைச்சர் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னும் மேலும் மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி இன்னும் சிகிச்சைக்காக சில நாட்கள் தங்கியிருக்க வேண்டும் என்றும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜா, இப்போ மருத்துவமனை வளாகத்துல மற்ற நோயாளிகள் வந்து இடையூறு இல்லாம வந்து போறாங்களா? இது குறித்த விவரங்கள் இருக்கா? முதலமைச்சர் இங்கு அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து முதல் 2 நாட்கள் மட்டும் இங்கு சிறிய அளவிலான சிரமம் ஏற்பட்டது. ஏனால் அதிக அளவிலான அதிமுக தொண்டர்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்தனர். அதன் பிறகு காவல்துறையினர் அதிக அளவில் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு அவர்கள் போக்குவரத்து உள்ளிட்ட மற்ற நோயாளிகள், மருத்துவமனை வளாகம் என்பதால் மற்ற நோயாளிகளுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது, அவர்களுக்கு எந்தவித சிக்கலும் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். மற்ற நோயாளிகளுக்கு எந்தவித அதே போல் அவர்களை பார்க்க வரக்கூடிய உறவினர்கள் மாலை முதல் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் அவர்களுடைய உறவினர்களை, நோயாளிகளுடைய உறவினர்கள் வந்து செல்வதற்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் தற்பொழுது காவல்துறையினர் போக்குவரத்தையும் ஒழுங்குபடுத்தியுள்ளனர். மேலும் பல்வேறு தலைவர்கள் முதலமைச்சர் உடல்நிலை குறித்து கேட்டறிந்து விட்டு நேற்று கூட திருமாவளவன் இந்த பகுதிக்கு அதாவது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மருத்துவமனை வளாகத்திற்கு வந்து முதலமைச்சர் உடல்நிலை குறித்து கேட்டறிந்து சென்றார். அதே போல் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் முத்தரசனும் இங்கு மருத்துவமனைக்கு வந்து முதலமைச்சர் உடல்நிலை குறித்து கேட்டறிந்து சென்றார். அவர்கள் வெளியே வந்து செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் பொழுது மற்ற நோயாளிகளுக்கு எந்தவித சிரமமும் இல்லை, மற்றவர்கள் அதாவது ஆக்சஸ் வந்து தெளிவாக இவர்கள் போய் பார்ப்பதற்கே வசதி செய்யப்பட்டுள்ளது, எந்தவித இடையூறும் கிடையாது. 2வது தளத்தில் முதலமைச்சர் உள்ளார். ஆனால் மற்றபடி அனைத்து இங்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர்களுடைய உறவினர்கள் செல்வதற்கும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லை என்று ஏற்கனவே திருமாவளவனும் தெரிவித்திருந்தார் என்று முத்தரசனும் தெரிவித்திருந்தார். ராஜா, லண்டனில் இருந்து வந்த சிறப்பு மருத்துவர் இன்னும் அப்போலோ மருத்துவமனையில் தான் இருக்காரா? இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க ராஜா.
லண்டனில் இருந்து சிறப்பு மருத்துவர், அதாவது இன்டென்சிவ் கேர் யூனிட் சிறப்பு சிகிச்சைக்காக மருத்துவர் ரிச்சர்ட் வரவழைக்கப்பட்டார். அவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சருக்கு சிகிச்சை அளித்தார். இங்க சென்னை வந்து சிகிச்சை அளித்துவிட்டு அவர் திரும்பி விட்டதாக கூறப்படுகிறது. நேற்று அவர் அளித்த சிகிச்சையினுடைய விவரங்களும் நேற்று அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டது. இந்நிலையில் வந்து மீண்டும் அவர் அழைக்கப்படலாம் என்று, அதாவது தொடர்ந்து இவர்களுடைய சிகிச்சை எந்த அளவிற்கு உள்ளது, எந்த அளவுக்கு முதலமைச்சருடைய உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து மீண்டும் அழைக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை. தற்போது நிலைப்படி அவர் முதலமைச்சருக்கு சிகிச்சை அளித்துவிட்டு அவர் லண்டன் திரும்பிவிட்டதாக கூறப்படுகிறது.